வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ லக்னம் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சுன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இது வந்து விரய சனி. விரய சனினா என்ன? காசு வந்து தண்ணியாக செலவாகும். ஏற்கனவே மேஷராசிக்காரங்க நம்ம எல்லாருக்கும் ஊராருக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம். நமக்கு செலவு பண்ணுறதை விட ஊராருக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம். இப்போ கூடுதலாக செலவாக போகுது. ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து விரய சனி வந்து காசு கையில் வரும்போதே நல்ல விஷயத்தை தான் செலவு பண்ணுறாங்க, அவ்வளோதான். விரய சனியில் என்ன நடக்கணும்? கையில் வர காசு செலவாகணுன்றது விதி. நல்ல விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பரிகாரம் மாதிரியே மாறிடும். அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ தான் சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய காசு தேவைப்படும். அதனால் இப்போவே சேர்த்து வைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து விதியை மதியால் வெல்ற சூட்சமாக. சரி, ஓகே. இதில் எதுலெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மே மாதமே குரு பகவான் உங்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வின் ஆகும். அதனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எடுக்கலாம். அதுவும் இந்த மாதம் ரொம்ப தைரியமாக எடுக்கலாம். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து வீடு ஏன்னா இது வந்து ஆண் ராசி, நிலம் ராசி. வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நகை வாங்கணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எதாவது போடணும், இல்லை எனக்கு வேலையில் கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் வந்திருக்கு, கையில் கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அது எதுலையாவது ஒரு கடை வாங்கி போடணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறது வந்து ரொம்ப நல்லது. என்ன உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இப்போ வீடாக இருந்தால் எந்த வாசல், எந்த ஊர், எந்த திசை, அதை பார்த்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் இப்போதைக்கு ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதாவது சனி பயிற்சி நடக்கும்போது எப்பவுமே ஸ்டாண்டர்டான கம்பெனியில் போடணும். யாரும் தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் போடுறது, ஒரே மாதத்தில் 10 மடங்கு பெருசாகும், இல்லை 10% வட்டி தருவாங்கன்னா சொல்லி இப்போ மாட்டிக்கிறதுலாம் பிரச்சனை. அதில் போகாமல் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா ஜெயிக்கிறது வந்து பல மடங்கு உறுதி. இது ஒன்று. அடுத்து இதுலேயே தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா இது வந்து செவ்வாய் வீடு. நீங்கள் வெளிநாட்டு யோகம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா முருகரே நம்ம எப்படி சொல்லுவோம், உலகமே சுற்றி வந்தவர், அவருடைய வீடு இது. நீங்களும் உலகமே சுற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ 1 கோடி பேர் மேஷ ராசி லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா 1 கோடி பேர் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்கன்னா அப்படி சொல்லலை. உங்கள் ஜாதகம் பொறுத்து வெளிநாடு அமைப்பு இருந்தால் இப்போ உங்களுக்கு அது கிளிக் ஆகிறது நிறைய வாய்ப்புகள். இன்னொன்று, உங்கள் படிப்பு, உங்கள் உத்தியோகம், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் ஜாதகம் பொறுத்து வெளிநாடு போனாலும் சரி, இல்லை சில பேருக்கு வெளி மாநிலங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும், இல்லை சில பேருக்கு வெளி ஊர், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வளர்ச்சி வந்து நல்லா வரும். அப்படி சில பேருக்கு வந்து சொத்து பத்து இருக்கும், அவங்க வந்து ஊரை விட்டு போக முடியாத நிலைமை. ஆனால் என்ன நடக்கும்னா அவங்களோட பொருட்கள் போகும். இப்போ எனக்கு தெரிஞ்சவரெலாம் திருநெல்வேலியில் வந்து 100 ஏக்கருக்கு மேலே அவருக்கு சொத்து இருக்குது. அவர் இதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கெலாம் போக போகிறதில்ல, அவர் இங்கேயே ராஜா மாதிரி இருக்கார். ஆனால் என்னென்னா அவர் வந்து இந்த சிறுதானிய பொருட்கள் நிறைய செய்வார். அவரது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரியல ஒரு 15-20 கண்ட்ரிக்கு மேலே அவருடைய பொருட்கள் வந்து விற்றுட்ருக்காங்க.
கனடா, யூஎஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட பொருட்கள் போகும். இந்த நேரத்தில் வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து வெளிநாடுகளில் பயங்கரமாக வளரும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு காலகட்டம். இதுதான். நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். இன்னொன்று, உங்களுடைய 2ஆம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வந்து சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? இந்த 15க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவு வரும். நீங்கள் அதுவும் அது எந்த வீட்டில் இருக்கோ அங்கே வந்து தெளிவான பிளானிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு 2ஆம் வீடு. அப்போது பணம் சம்பந்தமான தெளிவான பிளானிங் எடுப்பீங்க. இப்போ சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நான் என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவான பிளானிங் வரும். 3ஆம் வீடுலாம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருக்காங்க. குரு சுக்கிரன் வந்து பணத்தை அள்ளி தரும். ஸோ 3ஆம் வீடு இருந்ததுன்னா 3ஆம் வீடு சம்மந்தமாக நிறைய ஹெல்ப் கிடைக்கும். யாருக்கு தெரியும், உங்கள் தம்பிங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தாராளமாக ஹெல்ப் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலம் ஜாகிரதையாக இருங்க. ஆஃபீஸில் தேவையில்லாத பாலிடிக்ஸ் போய் மாட்டிக்காதீங்க. தள்ளி இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அதுதான். இதிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர். முருகர் வள்ளி தெய்வானையோடு வழிபடுங்க. அதுவும் இந்த வைகாசி விசாகலாம் உங்களுக்கானது. விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். துர்க்கை அம்மன் வழிபடலாம். இவங்களாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போயிட்டு தீபம் போட்டு வழிபடுறது உங்களுக்கு இந்த மாதத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கி தரும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதே இல்லை, அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது யார் யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டுருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன். என்னோட வகுப்பில் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க.
அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உக்காந்து அந்த டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.